நான் உங்கள் ஸ்ரீபேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா எல் சீலர் வித் டனல். இதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோட் புக்கை பேக் பண்ணுறதுக்கும், ஸ்வீட் பாக்ஸில் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ வந்து பேக் பண்ணுறதுக்கும், வெடி பாக்ஸ் மேலே ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுக்கும், பேப்பர் பிளேட்டு பாக்கு மட்டை பிளேட்டு இதுகளை வந்து கைப்படாமல் இருக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்து கோகோனட்டில் வந்து கோகோ காயர் அதாவது கேக் மாதிரி வர்றதை வந்து பேக் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து கனி பிக்கிள்ஸு ஹெர்பலு சோப் ஆயில் பெட் பாட்டிலில் வர்றது எல்லாத்துக்குமே மேலே லேமினேட் மாதிரி ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் பயன்படும். அதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். எல் சீலரில் வந்து சிங்கிள் பேஸும் டனலில் வந்து 3 பேஸாக இருக்கும். இதில் வந்து சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 400க்கு 300 mm 500க்கு 400 mm பாலி ஒலிஃப்ரேம் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது வந்து ஈஸி மூவபிள். இது வந்து கஸ்டமரோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கஸ்டமரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மிஷின் எல் சீலரும் டனலும் பண்ணி கொடுப்போம். இதோட டீட்டெயில்ஸ் வேணால் வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். இதை பற்றி ட்ரையல் எடுக்கணும்னா நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி ட்ரையல் எடுக்கலாம். நம்ம ஃபேக்ட்ரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் மதுரை மெயின் ரோடு ஸ்ரீராமபுரம். இந்த மாதிரியான தொழில் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். இதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பயன்கள்னு பார்த்தா உணவுப் பொருட்களை வந்து கைப்படாமல் பேக் பண்ணலாம். ரெண்டாவது அதில் கலப்படம் பண்ண முடியாது. மூணாவது வந்து லெவல் ஒரே மாதிரி இருக்கும். நாலாவது வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே லேமினேட் பண்ணுறது செல்ஃபோனு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு வெடி பாக்ஸுக்கு மேலே ஒயிட் கலர் லேமினேட் இருக்கும்ல அந்த தான் இந்த ஷ்ரிங்க் ரேப்லிம்னு அர்த்தம். இப்போ நோட் புக்கு வந்து ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறதுனால நோட் புக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அடித்து வைப்பாங்க. ஸோ உள்ளே இருக்க ஒயிட் கலர் வந்து நமக்கு வந்து கலர் ஷேடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஷ்ரிங்க் ரேப் பண்ணி பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து பொருட்களை கலப்படம் பண்ணவும் முடியாது, ப்ளஸ் வந்து லைஃப்பும் அதிகரிக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஷ்ரிங்க் ரேப்பிங் பண்ணி அனுப்புனா தான் அது டேர்ம் கண்டிஷன். மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீபேக் சீனிவாசன். அடுத்த டெக்னாலஜியுடன் சந்திப்போம்.